இந்திய கூட்டுறவு கழகங்கள் எதிர்நோக்கும் சவால்களையும் இலக்குகளையும் கண்டறிய இந்திய கூட்டுறவு கழக மாநாடு டத்தோ ரமணன் அறிவிப்பு. நேசா பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் 68 வீடுகளை கொண்ட தாமான் நேசா டெலிமா வீடு திட்டம் வெற்றிகரமாக சாவிகள் வழங்கப்பட்டன. எண்ணெய் கசிவினால் சிங்கப்பூர் செந்தோசா தீவில் கடற்கரைகள் மூடப்பட்டன. சுங்காய் பாக்காய் இடைத்தேர்தல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் சிறப்பு உதவியாளர் பரிகாத்தான் நேஷனல் கூட்டணி வேட்பாளராக தேர்வு. கோத்தா கினாபாலுவில் போதைப் பொருள் பயன்படுத்திய நிலையில் விரைவு பஸ் ஓட்டுநர்களில் 2 கைது. கந்திங் ஸ்காய் அவென்யூ விளையாட்டு பூங்காவில் தீ விபத்தில் எவரும் காயமடையவில்லை. கூட்டுறவு கழகங்களின் இலக்குகளையும் அவைகள் எதிர்நோக்கும் சிக்கல்களையும் கண்டறிய இந்திய சமூக கூட்டுறவு மாநாடு ஒன்று நடத்தப்படும் என டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் அறிவித்திருக்கிறார். நாட்டில் 14,000க்கும் மேற்பட்ட கூட்டுறவு கழகங்கள் இருக்கின்றன. அதில் 400க்கும் மேற்பட்ட கூட்டுறவு கழகங்கள் இந்தியர்களுக்கு சொந்தமானது என அவர் சுட்டிக்காட்டினார். அதில் பல கழகங்கள் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் நிலையில் சில கழகங்கள் செயல்படாமல் செயலிழந்து இருக்கின்றன. அந்த கழகங்களை எல்லாம் ஒன்றுபடுத்துவதே இந்த மாநாட்டின் நோக்கமாகும் என தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சருமான டத்தோ ரமணன் தெரிவித்தார். இந்த காங்கிரஸ் ஏன் நம்ம செய்கிறோன்னா, நம்மளோட நாட்டில் 500 கிட்ட கோப்ராசி இருக்குது. இந்த 500 கோப்ராசி 250,000 இந்தியர்கள் இந்த கோப்ராசியை மெம்பராக இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப் நம்மள எடுத்தோன்னா நிறையா நம்மளோட சமுதாயம் அவங்களோட எக்கானமிக்கல் ஸ்டேட்டஸ் நம்மளை மேலே எடுத்து வர முடியும் இந்த கோப்ராசியோட மூவ்னால. அது இன்னும் நம்ம கொஞ்சம் சொல்லணுன்னா, தபோங் மோடால் புசிங்கான் இருக்குது. அந்த 200,000க்கும் 30 மில்லியன் வரைக்கும். ஸோ அது பாய்ச்சிட்டு இந்த கோப்ராசி எல்லாம் அவங்களோட பிஸ்னஸ் ஏற்றலாம். இதனிடையே மலேசிய கூட்டுறவு ஆணையம் SKM ஏப்ரல் மாத நிலவரப்படி பெரிய அளவிலான திட்டங்களில் ஈடுபடும் கூட்டுறவுகளுக்கு 85.9 மில்லியன் ரிவால்விங் கேபிட்டல் ஃபண்ட் நிதி உதவிக்கு ஒப்புதல் அளித்துள்ளதையும் அவர் தெரிவித்தார். இணை நிதி, PKTC, மைக்ரோ கூட்டுறவு நிதி, மைக்ரோகோப் FI1, ஸ்டார்ட் அப் நிதி, நிலையிலான நிதி, சிறந்த 100 கூட்டுறவு நிதி மற்றும் நல்ல ஊதிய மாஸ்டர் ஆகியவை அதில் அடங்கும். அதிகபட்சமாக 30 மில்லியன் பாதுகாப்பான நிதி உதவி மற்றும் 2 லட்சம் பாதுகாப்பாற்ற நிதி உதவியும் அளிக்கிறது என நேற்று நேசாவின் தாமான் நேசா டெலிமா வீட்டு திட்டத்திற்கான சாவியை கையளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இவ்வாறு கூறினார். ஆண்டு தொடங்கப்பட்ட நேசா பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் ரந்தாவ் தாமான் நேசா டெலிமா வீடமைப்பு திட்டம் இவ்வாண்டு வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்டு உரிமையாளர்களுக்கு சாவிகள் வழங்கப்பட்டன. சுமார் 8 ஏக்கர் நிலத்தில் 68 வீடுகள் கட்டப்பட்டன. அதில் 62 வீடுகள் இணை வீடுகள் எனவும் 6 பங்களா வீடுகள் கட்டப்பட்டதாகவும் நேசா பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தின் வாரிய தலைவர் டத்து சசிகுமார் பழனியப்பன் தெரிவித்தார். 1980s ஆரம்பிக்கப்பட்டது. 2021 நம்மளோட SKM ஆபீசர்னால லான்ச் பண்ணப்பட்டு 2023 முடிக்க வேண்டியது 2024 CCC எடுத்து நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இதனை அடுத்து நம்ம லாபிஸ், ஸ்லாமா அண்ட் கூலிம் கிடாலையும் நம்ம கண்டினியூஸாக ஆரம்பிக்க போகிறோம். ஸ்லாமா பேரால் உள்ளது நம்மளுக்கு OSC ஒன் ஸ்டாப் சென்டர் அப்ரூவல் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. நேசா ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா, இந்தியர்களோட சொத்துடைமையை உயர்த்தணும்னு சொல்றோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளால நிலங்களை அவ்வளோ ஈஸியாக மெம்பர்கள் வாங்கி கொடுக்க முடியாது. இப்போ உள்ள நிலைமைக்கு ஒவ்வொரு மெம்பரும் ஒவ்வொரு வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சொத்துடைமையை அதிகமாக்குறது அது நேசாவோட கடமையா நினைச்சு நாங்கள் முழு மூச்சா செஞ்சுக்கிறோம். பல போராட்டங்களுக்கு பின் வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்ட நேசா டெலிமா வீடுகளை வாங்கியவர்களுக்கு நேற்று தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ரமணன் தலைமையில் வீட்டுச் சாவிகள் வழங்கப்பட்டன. ஒரு பெரிய நன்றி சொல்லணும் டத்தோ சசிகுமாருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு நேசா நிறைய பிரச்சனை இருந்துச்சு. எல்லா பிரச்சனையும் நல்லா ஸ்மூத்தாக சந்தோஷமாக செட்டில் பண்ணிட்டு
இன்றைக்கி வந்து நம்ம இங்கே இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த இடம் வந்து 8.03 ஏக்கர் நிலம் அவங்கள வந்து 1980 கட்சிச்சு. இன்றைக்கி வந்து எல்லாம் ஃபுல்லாக கட்டிட்டு 68 டோட்டல் ஹவுசஸ் வந்து அவங்கள வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. 62 வந்து யூனிட் பர்கம்பார், 6 யூனிட் வந்து பங்களோ யூனிட். ஸோ இந்த யூனிட் வந்து எல்லாம் அவங்கள விற்று முடிச்சிருக்காங்க. ஒரு 6 இல்லைன்னா 7 யூனிட் வந்து அவங்கள வந்து இந்த ப்ரோசஸ், ஏன்னா அவங்கள லோனுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் டோட்டலி சோல்ட் ஆஃப். இந்த வீடமைப்பு திட்டத்தில் வீடுகள் வாங்கியவர்களில் 32 பேர் நேசா பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தினைச் சேர்ந்தவர்கள் ஆவர். அதேவேளையில் வீடுகள் வாங்கியவர்களுக்கு இலவச ஸ்டாம்ப் டியூட்டி 10% கழிவும் வழங்கப்பட்டதை அதன் பிரதிநிதி ஹேமநாதன் செல்வராஜ் கூறினார். ஆக்சுவலி வந்து இது என்னன்னா வந்து இது நேசாவோட வந்து பல நாள் கனவு. இந்த வீடு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 வருஷத்துக்கு மேலே. ஸோ மெம்பர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து மெம்பர்ஸ் கொடுத்தாங்க. யார் வந்து நேசாவோட மெம்பராக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து 10% வந்து ஹவுசிங் வேலையில் வந்து 10% டிஸ்கவுண்ட். இப்போ லெட்ஸே வந்து வீட்டு வேலை வந்து 3,60,000னா அவங்களுக்கு வந்து 36,000 வெள்ளி வந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்டபிள். ஆட்டோமேட்டிக்லி வந்து அவங்க வந்து 90% லோன் அப்ரூவல் வந்தோடனே அவங்க வந்து டிபாசிட் போட வேண்டாம். ஸோ வீடு வந்து அவங்க வந்து லோன் அப்ரூவல் ஆயிரும், அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா. ஸோ அந்த 10%க்கு வந்து அவங்களுக்கு வந்து சிரமம் இருக்காது. எஸ்எம்பி ஃபீஸு, லாயர் ஃபீஸு இதெல்லாமே வந்து நேசாவே வந்து எல்லாம் பே பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, மொத்தம் வந்து 68 வீடுங்க நேசா மூலிமா 90% வந்து இந்தியன்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70 விழுக்காடு வந்து எல்லாம் மெம்பர் வாங்கியிருக்காங்க. ஒரு 20 விழுக்காடு வந்து மெம்பர் இல்லாதவங்க வாங்கியிருக்காங்க. இதனிடையே நேசா வீடமைப்பு திட்டத்தில் வீடுகளை வாங்கிய உரிமையாளர்கள் வணக்க மலேசியாவிடம் அவர்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இன்னைக்கு நேசா இதில் வந்து வீடு வாங்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதான் முதல் வீடு வாங்கியிருக்கேன். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். ஸோ இந்த இடத்துலேருந்து இங்கேருந்து இப்படி ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்டில் வீடு வாங்கினது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. இது நாங்கள் கல்யாணம் பண்ணி வாங்குகிற முதல் வீடு. ஓவரால் இங்கே நம்ம வீடு வாங்கினது வந்துட்டு கம்பேரிட்டிவ் டு மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே உள்ள ப்ரைஸ் இன்னும் எவ்வளவோ ரொம்ப ஃபீஸிபிளாக நல்லா பெட்டர் சாய்ஸாக இருந்துச்சு. என்ன அதையும் தாண்டி நேசாவோட அப்ரோச் அண்ட் ஆல்சோ அவங்க நமக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் கொடுத்தது அண்ட் ஓவரால் எங்களுக்கு ஃபைனான்ஷியலி அண்ட் ஆல்சோ பை ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வைசர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ். ஸோ இது மூலமாக எங்களுக்கு நிறைய இடத்துல எங்களுக்கு தனியாக விடாமல் தே ஹவ் கைடட் த்ரூ அவுட்டில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நிறையா கிடச்சிருக்கு. நேசாக்கு ரொம்ப நன்றி. இந்திய சமுதாயத்தின் சொத்துடைமை மேம்பாட்டிற்காக 1974ஆம் ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்ட நேசா கூட்டுறவு நிறுவனம் ஒவ்வொரு உறுப்பினரும் சொந்த வீடு கொண்டிருப்பதை இலக்காக கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. சிங்கப்பூரில் வெள்ளிக்கிழமை 2 கப்பல்கள் மோதிக்கொண்ட விபத்தை தொடர்ந்து ஏற்பட்ட எண்ணெய் கசிவினால் செந்தோசா உல்லாச தீவின் கடற்கரையின் பெரும்பகுதி மூடப்பட்டன. அங்கு கடல் சம்பந்தப்பட்ட உல்லாச நடவடிக்கைகளுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டன. 2 கப்பல்களுக்கிடையே ஏற்பட்ட விபத்தின் விளைவாக எண்ணெய் கசிவு கடல் நீரில் கலந்தது குறித்து செந்தோசா தீவை நிர்வகிக்கும் செந்தோசா டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் வெள்ளிக்கிழமை எச்சரிக்கை விடுத்திருந்தது. மேலும் அந்த தீவில் உள்ள சுமார் 2000 குடியிருப்பு வாசிகளுக்கும் எண்ணெய் கசிவு தொடர்பான நோட்டீஸ் விநியோகிக்கப்பட்டது. செந்தோசா தீவின் இதர கடற்கரை பகுதியிலும் எண்ணெய் கசிவு பரவியதை தொடர்ந்து அங்கு தூய்மைப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாசேர் பாஞ்சாங் முனையத்தில் நெதர்லாந்து கொடி ஏற்றியிருந்த வாக்ஸ் மேக்சிமா கப்பல் சிங்கப்பூர் கப்பலுடன் மோதியதை தொடர்ந்து சேதத்திற்குள்ளான கொள்கலன் கப்பல் ஒதுக்குப்புறமான பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. தஞ்சோங் பீச் கடற்கரை பகுதியில் சனிக்கிழமை காலையில் பெட்ரோல் எண்ணெய் கசிவின் மனம் வீசியதாகவும் கடற்கரை மணல் மற்றும் அருகேயுள்ள பாறைகளில் கருப்பெண்ணெய் கசிவுகள் காணப்பட்டதாகவும் கூறப்பட்டது.
நிபோங் தபால் பாஸ் உதவி தலைவரும் காலம் சென்ற சுங்கை பாக்காப் சட்டமன்ற உறுப்பினரின் சிறப்பு உதவியாளருமான அபிடின் இஸ்மாயில் பெரிகாத்தா நேஷனல் கூட்டணியின் சுங்கை பாக்காப் சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டத்து ஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் இதனை அறிவித்தார். அபிடின் இஸ்மாயில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இவ்வளவு நாட்களாக தமக்கு கிடைத்த அனுபவத்தை கொண்டு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக சேவையாற்றுவார் என பெரிகாத்தா நேஷனல் நம்புவதாக சிம்பாங் அம்பாட் சுங்கை பாக்காப் இடைத்தேர்தலுக்கான வேட்பாளரை அறிவிக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது துவான் இப்ராஹிம் தெரிவித்தார். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஜூன் 10ஆம் தேதி தொடங்கி நாடு முழுவதிலும் கடந்த 5 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட சாலை போக்குவரத்து துறை மேற்கொண்ட சாலை பாதுகாப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருள் பயன்படுத்திய நிலையில் விரைவு பஸ் ஓட்டிய அதன் 2 ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த நடவடிக்கையின் போது 2,09,037 வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டதோடு 47,003 குற்றப்பதிவுகள் விநியோகிக்கப்பட்டதாக சாலை போக்குவரத்து துறையின் முதிர்நிலை இயக்குநர் முகமது கிஃப்லி மாசான் தெரிவித்தார். மேலும் 1,462 கார்கள் மற்றும் 192 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. லைசன்ஸ் இன்றி வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டியதற்காக 12,188 குற்றப்பதிவுகள் வழங்கப்பட்டன. விபத்துகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த சிவப்பு எச்சரிக்கை விளக்கை மீறி சென்றது, இரட்டை கோடு விதிமுறையை மீறியது உட்பட பல்வேறு போக்குவரத்து குற்றங்களுக்காக 1,428 சம்மன்கள் வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். கந்திங் மலையில் ஸ்கை அவென்யூ விளையாட்டு பூங்காவில் ஏற்பட்ட தீ விபத்தில் எவரும் காயமடையவில்லை. எனினும் கந்திங் ஸ்கைவேர்ஸிற்கு செல்லும் பாதை தற்போது வரையறுக்கப்பட்டு ஸ்டூடியோ பிளாசா நுழையும் வரை மட்டுமே செல்ல முடியும். வெள்ளிக்கிழமை இரவு மணி 7:15 அளவில் ரிசார்ட் வேர்ல்ட் கந்திங்கில் ஸ்கை அவென்யூவில் நிகழ்ந்த தீ விபத்து விரைவாக கட்டுப்படுத்தப்பட்டு அணைக்கப்பட்டது. ஸ்கை அவென்யூவுக்கு உட்பட்ட பகுதியில் பெரும்பாலான இடங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. பாதிக்கப்பட்ட பகுதிக்கு அருகேயுள்ள இடம் மட்டுமே பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.